ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்மனிதி டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். ஸோ நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இஃப் யூ ஆர் அ ஷார்ட் அண்ட் ஸ்டூடெண்ட், சரிங்களா? அதாவது நீங்க ஷார்ட் அண்ட் படிக்கிறீங்க, இல்ல அபவுட் டு ஸ்டடி, இல்ல நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா நமக்குள்ள என்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும், அதாவது நமக்கு நமக்குள்ள என்னெல்லாம் இருந்தா கண்டிப்பா நாம ஷார்ட் அண்ட் படிப்புல முதல் முயற்சியிலேயோ அல்லது குறுகிய காலத்திலேயே நல்லபடியா படிச்சு பாஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு சில டாபிக்கை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ரொம்பவுமே வேலிடான டாபிக். நான் சொல்ல போற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுவதுமா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஷார்ட் அண்ட் லைஃப்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஷார்ட் அண்ட் படிப்பை பொறுத்தவரை படிப்பு மேல நமக்கு 100க்கு 1000% கண்டிப்பா பயம் இருக்கணும். ஓகேங்களா? பயம் இருந்தா மட்டும்தான் நம்மளால படிச்சு பாஸ் பண்ண முடியும். பயம் மீன்ஸ் எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இருக்கிற பயம் இல்ல, ஸ்டார்டிங் ஃப்ரம் டே 1ல இருந்துட்டே நமக்கு பயம் கண்டிப்பா இருக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஷார்ட் அண்ட் படிப்பு நாம நினைக்கிற மாதிரி ஒரு ஈஸியான ஸ்கில் கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப டேக் இட் ஈஸியா எடுத்துட்டு ஒரு என்ன சொல்றது, போற புக்ல ஃப்ளோவில் பாஸ் பண்ணிட்டு போற விஷயம் கிடையாது. ஓகேங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். என்ன அப்படின்னா, ஒரு புக் எடுத்துக்கோங்க. ஒரு புக்கில் உள்ள ஒரு பேசேஜை நீங்கள் பார்த்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணணும் இன்னொரு நோட்டில். ஓகேங்களா? பார்த்து அதை அப்படியே எழுதுங்க. என்ன லாங்குவேஜ், இங்கிலீஷோ தமிழ்னா தமிழ். ஓகேங்களா? அதை அப்படியே எழுதுங்க. ஓகேங்களா? அப்படி நம்ம பார்த்து எழுதும் போதே நம்ம மிஸ்டேக் விடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் விடவும் செய்வோம். ஓகேங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுவோம், பங்க்சுவேஷன் கண்டிப்பா பிளேஸ் பண்ணவே மாட்டோம். ஓகேங்களா? அது வேற ஒரு விஷயம். பார்த்து எழுதும்போது யாராவது ஃபுல் ஸ்டாப் கமாலாம் வச்சுக்கிட்டா எழுதிட்டு இருக்கோம், கண்டிப்பா இல்லவே இல்லை. ஓகேங்களா? அப்புறம் சிங்குலர் ப்ளூரல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் விடும். ஸோ இந்த மாதிரி நிறைய தப்பு நடக்க சான்சஸ் இருக்கு. நிறைய பேர் விடவும் செய்யறோம். ஓகேங்களா? அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல நமக்கு ஷார்ட் அண்ட் படிப்புன்றது என்னன்னா, ஒரு ஆடியோ ஒன்று ஓடும். சரிங்களா? அந்த ஆடியோ கேட்டு நம்ம ப்ராப்பரா அங்க என்ன சொல்றாங்களோ, அங்க மேக்குன்னு சொன்னா மேக்குன்னு இங்க இருக்கணும், அண்டுன்னு சொன்னா அண்டு இருக்கணும், தெம்முன்னு சொன்னா தெம் இருக்கணும், பண்ணுவீர்களா அப்படின்னு சொன்னா தமிழ்ல இங்கேயும் பண்ணுவீர்களான்னு இருக்கணும். அங்க என்ன இருக்குதோ அது அப்படியே 100% இங்க இருக்கணும். ஓகேங்களா? பிளஸ் நம்மளா புரிஞ்சு தெரிஞ்சு எங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எங்க கமா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பிளேஸ் பண்ணணும். அப்படி இருந்தாதான் நம்ம எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது ஷார்ட் அண்ட் ஈஸியான விஷயம் கிடையவே கிடையாது நாம நினைக்கிற அளவுக்கு. ஓகேங்களா? ஸோ நாம படிப்பை உணர்ந்து அதோட ப்ராக்டிக்கலான விஷயங்கள்லாம் தெரிஞ்சு ஒரு ஃபேண்டசியான லைஃப்ல இல்லாம இதுனா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு படிச்சா மட்டும்தான் நாம கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட்டை பெற முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஷார்ட் அண்ட் பொறுத்தவரை நமக்கு படிப்பு மேல பயம் கம்பல்சரி வேணும். எண்டு வர ஃப்ரம் டே 1ல இருந்துட்டு எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை. ஓகேங்களா? 2 நாளைக்கு முன்னாடி இருந்து இல்லை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, டிசிப்ளின். இந்த படிப்பை போதில் ரொம்ப 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 முக்கியங்க. டிசிப்ளின்னா என்னன்னா, ரெகுலரா கண்டிப்பா கிளாஸுக்கு வரணும். நீங்க ஆன்லைன் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, நீங்க ரெகுலரா கிளாஸுக்கு வந்துட்டாலே 75% நீங்க பாஸ்ன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நீங்க ரெகுலரா கிளாஸ்க்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்களோ இல்லையோ, வேற ஒரு ஸ்டூடெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவங்க நல்லபடியா நம்ம கிட்ட பிரசன்டேஷன் கொடுக்கும்போது நமக்குள்ளேயே ஒரு என்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? நாமளும் நல்லபடியா பண்ணணும், 4 பேர் முன்னாடி நாமளும் நல்லபடியா ரீட் பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரும். ஸோ நம்ம நல்லபடியா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவோம். அதனாலதான் சொல்றேன், டிசிப்ளின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நாட் ஓன்லி திஸ் படிப்பு. ஓகேங்களா? இங்கிலீஷ் பாதி தமிழ் பாதி வருது. ஓகேங்களா? இந்த படிப்புன்னு மட்டும் இல்ல, லைஃப்லயுமே டிசிப்ளின் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். உங்களோட லைஃப்க்கு நீங்க தான் டைம் கண்டிப்பா மேனேஜ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? நீங்க வேலைக்கு போறீங்க, இல்ல ஹவுஸ் மேக்கரா இருக்கீங்க, எது எப்படியோ, சரிங்களா? நம்ம லைஃபுக்கு என்ன தேவையோ, நமக்கு கஷ்டப்படுறோம், ஸோ படிக்கணும், வேலைக்கு போகணும் ஒரு எண்ணத்துல தான் நம்ம இந்த படிக்கவே வரோம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல நம்மளோட கஷ்டத்தை நினைச்சு நம்ம லைஃபுக்காக கண்டிப்பா ஒரு நாளைக்கு மினிமம் 4 ஹவர் ஒதுக்கி தான் ஆக வேண்டும். வேற வழியே கிடையாது. 4 மணி நேரத்துக்கு குறைஞ்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா பாஸ் ஆகிற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் ஐக்கிய பவர் ஒன்னா இருந்துராது. என்ன 100ல ஒரு ஆளு 2 ஆளு பாஸ் ஆகிறத பத்தி நான் பேசல. பேலன்ஸ் 99% இருக்காங்க. அவங்கள பத்தி தான் நான் சொல்றேன். கண்டிப்பா டைம் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். மினிமம் 4 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அப்பதான் நம்மளால ஒரு நல்ல ரிசல்ட்டை பெற முடியும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராப்பரான ப்ராக்டிஸ் மெத்தட் இருக்கணும். ஓகேங்களா? ப்ராப்பரான ப்ராக்டிஸ் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஷார்ட்டனே ஒரு சுருக்க எழுத்து தான், இவங்க அதையே வந்துட்டு ரொம்ப சுருக்கி எழுதுவாங்க. ஓகேங்களா? நான் இப்படி வச்சிருந்தா கூட எடுத்துருவேன், என்னால் அப்படி வச்சிருந்தா கூட எடுக்க முடியும், பிரேசஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப சுருக்கி நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்ல வந்துட்டு பேசேஜில் டிரான்ஸ்கிரிப்ஷன் போகும்போது கண்டிப்பாக அவங்களால எடுக்க முடியாது, இல்லை ரிசல்ட்டு தப்பாக தான் போய் முடியுது. ஸோ வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ப்ராக்டிஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அச்சீவ் பண்ணிடலாம். அப்புறம் வந்துட்டு கன்சிஸ்டன்சி, இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? கன்சிஸ்டண்டாக நாம எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் லைஃப்ல வந்துட்டு சக்ஸஸ் பண்ணிடலாம். படிப்பு அதுக்கு ஒரு விதி விலக்கு கிடையாது. ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம வந்துட்டு நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ படிப்பை பொறுத்தவரை கண்டிப்பாக பயம் இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ப்ராக்டிஸ் மெத்தட் வந்துட்டு ப்ராப்பரான ப்ராக்டிஸ் மெத்தடாக இருக்கணும், ப்ளஸ் கன்சிஸ்டண்டாக வந்துட்டு நம்ம வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு பாஸ் பண்ண முடியும். நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி அந்த ஒரு குறிப்பிட்ட நாளை வேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படிலாம் இருந்தால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ரிசல்ட் நம்ம நினைச்ச ரிசல்ட்டை பெற முடியாது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு மைண்ட்ல ஆழமா பதிஞ்சு வச்சுக்கிட்டாலே நம்ம வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து பெற்றுடலாம். சரிங்களா? ஸோ என்னெல்லாம் சொல்லிட்டு நான் ரிப்பீட் பண்றேன். ஒன்று, படிப்புல பயம் இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும், நம்ம லைஃப்ல ரெகுலரா கிளாஸ் அட்டன் பண்ணணும். மூணாவது வந்து கன்சிஸ்டன்சியா நம்ம வந்துட்டு கன்சிஸ்டண்டா தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? இடையில கேப் விடக்கூடாது. நாலாவது வந்து நம்மளோட டைம் வந்து நாமளே வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கணும். ப்ராப்பரான ப்ராக்டிஸ் மெத்தடை வந்துட்டு மெத்தட்ல வந்துட்டு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து நம்மளால பெற முடியும். ஓகேங்களா? ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.